சார் இப்போது ஐபிஎல் மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐபிஎல்ல தான் மூழ்கி கிடக்குறாங்க இளைஞர்கள் எல்லாருமே. இப்போ சென்னை வந்து தொடர்ந்து 5வது மேட்ச் வந்து தோத்துருக்கு சார். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து தோனி வந்து கேப்டனாக திருப்பியும் தோனியை கேப்டனாக போட்டிருந்தாங்க. அப்பயுமே வந்து சென்னை வந்து தோத்துருச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கிரிக்கெட் என்பது ஒரு சூதாடிகளின் விளையாட்டு. நீங்கள் அதில் எத்தனை பேர் வீரர்கள்? 11 பேர். 11 பேர் விளையாடுவதை 11,000 முட்டாள்கள் பார்ப்பார்கள். அதான் கிரிக்கெட். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சை தான் சார் ரசிகர் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. இப்போ வந்து இது ஒரு இந்தியாவுக்குள்ளேயே நடக்கிற ஒரு மேட்ச். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு டீம் வச்சு அதில் நடக்குது. அந்த மேட்சை விட இதில் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வம் செலுத்துகிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இளைஞர்களுக்கு எந்த விதமான பொழுதுபோக்கும் இல்லை. அடுத்த கட்ட எது அவர்களுக்கு? இந்த கிரிக்கெட் தான். அப்போ கிரிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட் 10,000 ரூபாய்க்கு விற்கப்படும். அவன் அதில் அடிமையாகி அடிக்ட் ஆகி இந்த மேட்சை பார்த்தே ஆகணும். டிக்கெட் பிளாக்ல விற்கிது. 10,000 ரூபா டிக்கெட் 5,000 ரூபாய்க்கு விற்கிது. டிக்கெட் வந்து நேராக எடுக்கவே முடியல, எல்லாமே பிளாக்ல தான் கிடைக்குதுன்ற மாதிரி கூட ரசிகர்கள் வந்து குற்றம் சொல்லியிருக்காங்க சார் நிறைய பேர். காரணம், இந்த கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிற கம்பெனியே தன்னுடைய தரகர்களை வைத்து பிளாக்ல விற்கிது. பந்து அடிக்காத, அதுக்கு 10 கோடி. பந்து அடி, அதுக்கு 10 கோடி. இதில் 10 ரன் எடு, அதுக்கு 5 கோடி. ஆனால் நிறைய யங் பிளேயர்ஸை வந்து இந்த ரஞ்சி டிராஃபியில் விளையாடுறவங்களை வந்து இந்த ஐபிஎல் எடுத்து அது மூலயமா அவங்க இன்டர்நேஷ்னல் மேட்சுக்கு போகிறதுக்கு ஒரு வழியாக இது இருக்குது சார். அது ஒரு நல்ல விஷயம் தானே? இல்லை, இருந்தாலுமே அதுக்குள்ள ஒரு பல அரசியல் இருக்கு. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் சார் இருக்காரு. வணக்கம் சார். சார், இப்போது ஐபிஎல் மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐபிஎல்ல தான் மூழ்கி கிடக்குறாங்க இளைஞர்கள் எல்லாருமே. இப்போ சென்னை வந்து தொடர்ந்து 5வது மேட்ச் வந்து தோத்துருக்கு சார். இது வரைக்கும் எந்த சீசன்லேயும் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக தோத்தது கிடையாது. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5வது வரையும் தோத்துருக்கு. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து தோனி வந்து திருப்பியும் தோனியை கேப்டனாக போட்டிருந்தாங்க. அப்பயுமே வந்து சென்னை வந்து தோத்துருச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கிரிக்கெட் என்பது ஒரு சூதாடிகளின் விளையாட்டு. நீங்கள் அதில் எத்தனை பேர் வீரர்கள்? 11 பேர். 11 பேர் விளையாடுவதை 11,000 முட்டாள்கள் பார்ப்பார்கள். அதான் கிரிக்கெட். இது யார் சொன்னதுன்னா, ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொல்லியிருக்கார். இது கார்ப்பரேட்டுகள் கண்டுபிடித்த ஒரு சூதாட்டம். நீங்கள் இதில் கபடியை போல உடல் வலுவாகாது. இதில் வாலிபாலை போல, ஃபுட்பாலை போல இது உடலுக்கு ஒரு உடற்பயிற்சியும் அல்ல. இதுக்கு பின்னாடி பல கார்ப்பரேட் முதலாளிகள் பெட்டிங்கை செலுத்தக்கூடிய தொழில். நீங்கள் அசாருதீன் ஒருத்தர், அவர் பெட்டிங்கில் பணம் வாங்கியதாக அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டார். அதே போல் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பேர், நான் ஆமாம் என்னப்பா ஃபிக்ஸ் பண்ணாங்க, பணம் வாங்க கொடுத்தாங்க, இந்த ஃபீல்டை விட்டே போயிட்டார். வெள்ளைக்காரன் உண்மையை ஒத்துக்கிறான், நம்ம ஆட்கள் ஒத்துக்கொள்வதே இல்லை. இந்த ஆல் இண்டியா கிரிக்கெட் கமிட்டி ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு பொழுதுபோக்காக இருக்கிறது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சை தான் சார் ரசிகர் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. இப்போ வந்து இது ஒரு இந்தியாவுக்குள்ளேயே நடக்கிற ஒரு மேட்ச். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு டீம் வச்சு அதில் நடக்குது. அந்த மேட்சை விட இதில் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வம் செலுத்துகிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, இளைஞர்களுக்கு எந்த விதமான அரசியலும் இல்லை, எந்த விதமான அரசியலும் இல்லை, எந்த விதமான பொழுதுபோக்கும் இல்லை. அடுத்த கட்ட எது அவர்களுக்கு? இந்த கிரிக்கெட் தான். அப்போ கிரிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட் 10,000 ரூபாய்க்கு விற்கப்படும். ஒரு மனிதன் மாத சம்பளமே 10,000 ரூபாய்க்கு வேலை பார்க்குற பல பேர் இருக்கான். டெய்லி 350 ரூபா சம்பளம், 10,000 ரூபா சம்பளம். ஆனால் இந்த கிரிக்கெட் மேட்சுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 10,000 ரூபான்னு பலாயிரம் பேர் ஸ்டேடியத்தை சுற்றி உட்காந்துருக்கான். பிளாக்ல விற்கிது. அப்போது கார்ப்பரேட்டுகள் நீங்கள் ஒரு விஷயத்தை
மக்களுடைய மண்டைக்குள் செலுத்தி விடுகிறார். அவன் அதில் அடிமையாகி அடிக்ட் ஆகி இந்த மேட்சை பார்த்தே ஆகணும். டிக்கெட் பிளாக்ல விற்கிது. 10,000 ரூபா டிக்கெட் 5,000 ரூபாய்க்கு விற்கிது. டிக்கெட் வந்து நேராக எடுக்கவே முடியல, எல்லாமே பிளாக்ல தான் கிடைக்குதுன்ற மாதிரி கூட ரசிகர்கள் வந்து குற்றம் சொல்லியிருக்காங்க சார் நிறைய பேர். ஏன் காரணம், இந்த கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிற கம்பெனியே தன்னுடைய தரகர்களை வைத்து பிளாக்ல விற்கிது. என்ன காரணம்னா, இந்த சிஸ்டம் இந்தியாவில் தான் கேவலமான சிஸ்டம். ஒரு சினிமா தியேட்டரில் ஒரு புது படம், ரஜினி படமோ கமல் படமோ இல்லை யாரோ ஒரு படம், தியேட்டர் முதலாளியே 100 டிக்கெட் இருக்கும்போது ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுருவார். 100 டிக்கெட்டு ஹவுஸ்ஃபுல் போட்டுருவார். ஆமாம், 100 டிக்கெட் எங்கே விற்பார்? பிளாக்ல. 100 ரூபா டிக்கெட்டு 200 ரூபாய்க்கு. அது வந்து தியேட்டர் முதலாளியே பண்ணுறார். தியேட்டர் மூலம் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட கொடுத்து 5 ஸ்டாஃப்கிட்ட ஆளுக்கு 20 டிக்கெட்டு கொடுத்து, நீங்கள் 100 ரூபா டிக்கெட்டு 200 ரூபா. அப்போது 100 டிக்கெட்டு, ஒரு டிக்கெட் 200 ரூபானா 100 டிக்கெட்டு 20,000 ரூபா. 10,000 ரூபாய்க்கு கவுண்டரில் விற்கிற டிக்கெட் எவ்வளோக்கு வருது? 20,000 ரூபாய்க்கு. இந்த 20,000 ஒரு ஷோவுக்கு, 3 ஷோவுக்கு 60,000 ஒரே நாளில். ஒரு 10 நாள் ஓடிச்சுன்னா 60,000 2 10 6 லட்சம். 6 லட்சம் உபரியாக வருது. அதே தான் இப்போ இந்த கிரிக்கெட்டு இந்தியா சீனிவாசன் கும்பல் பல கோடி ரூபாயை உதிரியாக மக்களுடைய அந்த மோகத்தை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அரசுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், இன்கம் டேக்ஸ் தெரியும். ஏன்? இவர்கள் அவர்களோடு உடந்தை. அதிகார பலம், அரசியல் அதிகார பலத்தில் இருக்கிறதுனால அவர்கள் அதை தடுக்க முடிவதில்லை. இதனுடைய விளைவு எல்லா பக்கமும் கிரிக்கெட் எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாமே பெட்டிங் பல 100 கோடி அதில் இருக்கும். அதுக்கு இவர்களெல்லாம் அடிமைகள். பந்து அடிக்காத, அதுக்கு 10 கோடி. பந்து அடி, அதுக்கு 10 கோடி. இதில் 10 ரன் எடு, அதுக்கு 5 கோடி. இப்படி அத்தனை கிரிக்கெட் வீரர்களும் மறைமுகமாக விலை பேசப்படுவார்கள். அவர்களுக்கு மது மாது சூது எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த நிர்வாகமே விலை பேசி அவர்களை களத்திலே விடுவார்கள். அதுதான் கிரிக்கெட். இந்தியா சிமெண்ட் சீனிவாசனுக்கு வருடத்திற்கு இதில் லாபம் மட்டும் பல 1000 கோடி வருது. இந்த கிரிக்கெட் கிளப்பை ஏலத்தை எடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சமூக அங்கீகாரம், மரியாதை. ஆனால் கிரிக்கெட்டை நேசிக்கிற ஏழை எளிய ரசிகனுக்கு 5,000 10,000 ஒரே நாளில் போயிடுச்சு. இதை மினிமம் 15,000 தான் அந்த டிக்கெட்டை விற்கிறாங்க. 15,000 அங்கே எவ்வளோ பேர் இருப்பான் அந்த ஸ்டேடியத்தில்? குறைந்தபட்சம் 10,000 பேர் அது இருப்பாங்க. அப்போ 10,000 15,000 எத்தனை கோடி? ஆமாம். இதுக்கு இன்கம் டேக்ஸ் இல்லை, சேல்ஸ் டேக்ஸ் இல்லை. இதெல்லாம் யார் பைக்கு போகுது? அதிகாரிகள் மூலம் அரசியல்வாதிகள் பைக்கு தான் போகுது. இதெல்லாம் மறைமுறைப்படுத்த வேண்டிய தேவை மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்குது. மத்திய மாநில அரசுகளையே தன்னுடைய பேக்கெட்டில் வைத்திருக்க இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் இதையெல்லாம் பக்கம் அருகிலேயே போக முடியும். இதுதான் இந்த இந்தியன் கிரிக்கெட் வாரியத்தினுடைய நிலைமை. புது இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்குதானா? அதுவும் இல்லை. ஆனால் நிறைய யங் பிளேயர்ஸை வந்து இந்த ரஞ்சி டிராஃபியில் விளையாடுறவங்களை வந்து இந்த ஐபிஎல் எடுத்து அது மூலயமா அவங்க இன்டர்நேஷ்னல் மேட்சுக்கு போகிறதுக்கு ஒரு வழியாக இது இருக்குது சார். அது ஒரு நல்ல விஷயம் தானே? இல்லை, இருந்தாலுமே அதுக்குள்ள ஒரு பல அரசியல் இருக்குது. தனக்கு வேண்டியவர்கள், வேண்டிய குடும்பம், உறவுக்காரர்கள். இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் அப்படி தான் எல்லா நிறுவனங்களும் வைத்திருக்கார். இதை ஜனநாயக அமைப்பாக மாற்றணும். கார்ப்பரேட் அமைப்பிலிருந்து மக்களுக்கான அமைப்பாக இந்த கிரிக்கெட்டை மாற்றினால் நீங்கள் 500 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்துடலாம். 500 ரூபாய்க்கு டிக்கெட் விற்றா ஏழை எளிய சாமானையும் போய் பார்ப்பான். நீங்கள் 15,000 ரூபாய்க்கு விற்றா கார்ப்பரேட் முதலாளிகள் மட்டும்தான் பார்க்க முடியும். அவர்களுடைய குடும்பம் தான்
பார்க்க முடியும். இதை சாதாரண நபரும் பார்க்கக்கூடியதாக மாற்ற வேண்டியது மாநில மத்திய அரசுகளுடைய கடமை. செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், நன்றி சார். நன்றி, வணக்கம்.